வணக்கம். மேசராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு இந்த ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆயிடுவாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாகப்படி இந்த மார்ச் மாதம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி. ஆனால் திருக்கணித பஞ்சாகப்படி ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம இந்த வாக்கியப்படி பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்துல தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்து சனி பகவான் ஆக போறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். எப்படி மேலோட்டமா எப்படி பலன்கள் எப்படி இருக்கும் மேசராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுப செலவுகள்லாம் இருக்கும், சுப விரயம் அப்படிங்கிறது ஆகும். வீடு, வண்டி, வாசல், தங்கம், ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வகையில அமௌண்ட் அந்த ஒரு நம்ம என்ன பண்றோமோ அந்த சேமிக்கும் இது வந்து அதிகமாயிட்டே இருந்தாலும், இன்னொரு வழியில வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறனால ஏதோ ஒரு செலவு எப்படி இன்கமிங் அவுட் கோயிங் மாதிரி வர காசு அப்படியே போகும். அந்த மாதிரி விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும், சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஆகும். இந்த 2026ல வந்து மேச ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும், தூக்கத்துல பிரச்சனைகள் வரும், வயிறு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து டயட்டு, மெடிடேஷன், யோகா இந்த இதில் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டை வச்சுட்டோம்னா இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டாக அந்த ஃபுட் டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.